வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெனாஸ் ஆரி டிசைனர் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி பேங்கிள். இப்போ நம்ம பிக்சரில் வர இந்த ஆரி பேங்கிளோட பிங்க் கலரில் இருக்க அந்த கடா மாடல் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, எவ்வளோ லென்த் வேணும் அந்த வளையலோட சுற்றளவு அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வளையலோட அகலத்தையும் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லிமிட்குள்ளேயே நம்ம போடுவோம். இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா போட்டால் வளையல் ஒட்டும் போது வேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒர்க் எடுத்து பண்ணிக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இதில் இந்த ஸ்டோன் ஒர்க் தான் இருக்குது. கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு டிஸ்டன்ஸ் கரெக்டாக விட்டுருங்க, ஈவனாக டிஸ்டன்ஸ் விடுங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஜர்தோசி வச்சிட்ருக்கோம். நம்ம ஜர்தோசி வந்துட்டு வைக்கிறதுல கரெக்டாக கட் பண்ணணும், அதுதான் விஷயமே. அந்த ஸ்டோனோட அளவுக்கு கட் பண்ணி அதை அவுட்லைன் கொடுத்துக்குறோம் ஜர்தோசியில். ஜர்தோசி வந்துட்டு நம்ம நீடில் வந்து நம்பர் 10 எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நார்மல் நீடில் நம்பர் 10 ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப் ஸ்டோனுக்கு எல்லாமே அவுட்லைன் கொடுத்துக்குறோம் ஜர்தோசியில். அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பாசி, ஒரு சுகர் பீடு, இது ரெண்டையும் எடுத்து நம்ம அந்த 10ஆம் நம்பர் நீடில்லே கண்டினியூஸாக வச்சிடலாம். ஆரி நீடில்லே வைக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து இது கொஞ்சம் அர்ஜென்ட்னால டக்குன்னு பண்ணிடலான்ட்டு இதே நீடிலே பண்ணிட்டோம். ஆரி நீடில் வைக்கிறதுனால வைக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சுகர் பீடும் ஒரு ஒயிட் பேர்ல் பாசி. ஸோ இதை வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆயிரும். நல்லா காய விடணும். க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஸ்டோனை தாண்டி இருந்தால் நல்லா தெரியும், அசிங்கமாக தெரியும் அந்த கிளாத்தில். ஸோ கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவுட்லுக் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அவுட்லுக்கு. தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ வர ஆரி ஒர்க்கு பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது கூட இன்னொரு செட் ஆஃப் இன்னொரு பிக்சர் இருக்கும். எல்லாம் சேர்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அதை போய் பாருங்கள். இன்னொரு மாடல் ப்ளவுஸு பேங்கிள்ஸும் போட்டிருப்போம். தேங்க்யூ.